உங்கள் உடம்பில் இருக்கிற முக்கியமான ஆர்கன் எதுன்னு கேட்டால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட்னு சொல்லுவாங்க, சிலர் லிவர்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மொத்த வாழ்க்கையையும் தீர்மானிக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது நம்முடைய மூளை தான். நீங்கள் காலையில் குடிக்கிற காப்பியிலிருந்து உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கிற முக்கியமான முடிவுகள் வரை அத்தனையும் மூளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மூளைக்கு சோர்வு வர, மறதி வர, சிந்தனை திறன் குறைய நம்ம உடற்பயிற்சி செய்யாததான் முக்கிய காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பிபிசியில் வந்த ஒரு செய்தி, விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஒரு ஷாக்கிங் தகவல் தான் இது. மூளைக்கும் நம்ம உடற்பயிற்சிக்கும் இருக்கிற அன்பிரேக்கபிள் கனெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ மூளையை எப்படி ஸ்ட்ராங்காக சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் வெளிவந்த இந்த பிபிசி தலைப்பு உலகத்துக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வச்சிருக்கு. அதாவது மூளை ஆரோக்கியத்துக்கும் நம்ம உடற்பயிற்சிக்கும் ஒரு நேரடியான வலுவான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். உடற்பயிற்சினா ஜிம்முக்கு போய் கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம் இல்லை. சாதாரண நடைபயிற்சியோ அல்லது ஒரு சின்ன ஓட்டமோ கூட போதும். நீங்கள் உடலை அசைக்கும்போது உங்களுடைய தசைகளில் இருந்து ஒரு சில மூலக்கூறுகள் இரத்தத்தில் ரிலீஸ் ஆகுது. இந்த மூலக்கூறுகள் நேராக எங்கே போகுதுன்னு தெரியுமா? உங்கள் மூளைக்கு தான் போகுது. இதில் முக்கியமானது பிடிஎன்எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு புரதம், பிரெயின் டெரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது மூளை செல்களை வளர்க்கிற, பாதுகாக்கிற ஒரு இயற்கை உரம் மாதிரி. ஒரு செடிக்கு நல்ல உரம் போட்டால் எப்படி துளிர்க்குதோ அந்த மாதிரி தான் இந்த புரதம். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு இந்த பிடிஎன்எஃபோட சூப்பர் பவரை நிரூபிச்சிருக்கு. குறிப்பாக நம்ம மூளையில் ஹிப்போகாம்பஸ்னு ஒரு பகுதி இருக்குது. இதுதான் நம்மளுடைய நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறன் எல்லாவற்றுக்கும் தலைமைச் செயலகம். வயதாகும்போது இந்த பகுதி சுருங்க தொடங்கும். ஆனால் ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறவங்கள்ட்ட நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் அவங்களுடைய ஹிப்போ கேம்பஸ் பகுதியோட அளவு உடற்பயிற்சி செய்யாதவர்களை விட பெரிதாக அடர்த்தியாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காரணம், உடற்பயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இந்த பிடிஎன்எஃப் உற்பத்தியை அதிகப்படுத்துது. இது ஒரு புது நியூட்ரான் செல்களை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இதில் இருக்குது. என்னென்னா, ஏரோபிக் பயிற்சிகள் செய்யும்பொழுது மூளைக்கு அதிக ஆக்சிஜன் செல்லுது. இது மூளைச்சோர்வை குறைத்து சிந்தனை தெளிவை அதிகப்படுத்துது. டென்ஷனில் இருக்கும்போது ஏன் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கங்கிறது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா உடற்பயிற்சி செய்யும்பொழுது மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய கார்டிசால் ஹார்மோனுடைய அளவு குறைய தொடங்குது. சமீபத்திய ஆய்வுகள் நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய கால் தசைகள் மற்றும் இதர தசைகளிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு சில வேதிப்பொருள்களால் மூளைக்கு ஆரோக்கியத்தை தருவதையும் இவற்றுடன் நேரடி தொடர்பு இருப்பதையும் உறுதி செய்திருக்கு. உதாரணமாக, ஸ்டான்ஃபோர்ட் மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்தின ஒரு ஆய்வு தசைகள் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது ஐரிசின் என்ற மூலக்கூறு வெளியிடப்படுகிறது என்று சொல்கிறது. இந்த ஐரிசின் இரத்த தடையை தாண்டி மூளைக்குள் சென்று புதிய நரம்பு செல்கள் உருவாகவும் மூளை செல்களை பாதுகாக்கவும் உதவுது. ஒரு பெங்களூர் நரம்பியல் நிபுணர் சொன்னது போல, உங்களுக்கு மறதி நோய் வர வேண்டுமானால் அது உங்கள் கால்களில் இருந்தே தொடங்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா கால்களை வலுப்படுத்துவது மூளையின் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை தான் அப்படி அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். வயது ஏற ஏற ஞாபக மறதி, அல்சைமர்ஸ் போன்ற நரம்பியல் நோய்களுக்கான ஆபத்து அதிகரிக்குது. ஆனால் இதை தடுக்க உடற்பயிற்சி ஒரு தடுப்பூசி மாதிரி செயல்படுதுன்னு புதிய ஆய்வுகள் சொல்கின்றன. கலிஃபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சிலரிடம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏரோபிக் பயிற்சிகள் செய்கிறவங்களுக்கும் உடற்பயிற்சியை செய்யாதவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருந்ததை தெரிந்து கொள்ள முடிந்தது. உடற்பயிற்சி செய்தவர்களுடைய அன்றாட செயல்பாடுகள், ஞாபக சக்தி மற்றும் மனச்சோர்வை கையாள்கின்ற திறன் ஆகியவை மிகவும் மேம்பட்ட நிலையில் இருந்தது. லான்செட் மருத்துவ இதழில் வெளியான இன்னொரு ஆய்வு ஆச்சரியமான தகவலை தந்திருக்கிறது. உடல் பயிற்சியும் அறிவாற்றல் பயிற்சியும் இணைந்த இரட்டை பயிற்சி செய்த வயதானவர்களுக்கு மறதிக்கான ஆபத்து பாதியாக குறைந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது
கணக்கு போடுவது, ஒரு பாட்டை பாடுவது போன்றவை செய்யும் பொழுது உடலும் மூளையும் ஒரே நேரத்தில் பயன்பெறுகிறது. இதுதான் எதிர்கால மூளை ஆரோக்கியத்திற்கான ஒரு பிரைட் ரகசியம். உடற்பயிற்சியின் இன்னொரு ஆச்சரியமான பலன் என்னென்னா, அது மூளையின் இன்சுலின் உணர்வு திறனை மேம்படுத்துது. நாம் சர்க்கரை சாப்பிடும் பொழுது இன்சுலின் தேவைப்படுவது போலவே மூளையின் அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கும் இன்சுலின் சிக்னலிங் தேவைப்படுது. ரட்ஜர்ஸ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தலைமையிலான ஒரு ஆய்வு உடற்பயிற்சிக்கு பிறகு இன்சுலினுக்கு பதிலளிக்கும் சிறப்பு செல்கள் மூளையில் இயக்கப்படுவதாக கண்டறிஞ்சிருக்கு. அதாவது உடற்பயிற்சி மூலம் இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மூளையின் நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்முறைகளுக்கும் இன்சுலின் சிறப்பாக செயல்பட உதவுகிறது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அறிவாற்றல் குறைபாடுகளை தடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது என்பதுதான் அந்த ஆய்வு முடிவுகள். உடற்பயிற்சி வெறும் நினைவாற்றலுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய மனநிலைக்கும் பெரிய பூஸ்டர் மாதிரி அமைது. த டைரி ஆஃப் எ சிஇஓ பாட்காஸ்டிங்கில் டாக்டர் வெண்டி சுசுகி ஷேர் செஞ்சிருக்கிற ஒரு ஆய்வு இது. வாரத்துக்கு 2-3 முறை 45 நிமிடம் மிதமான உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் அதை செய்யாதவர்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார்கள். உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடம்பில் என்டோர்ஃபின்கள் மற்றும் செரோடோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கின்றன. இதனால் மன அழுத்தம், கவலை மற்றும் லேசான மனச்சோர்வு குறைகிறது. நடைபயிற்சியில் ஒரு புதிய முறை இருக்குது, இன்ஃபினிட்டி வாக். உடற்பயிற்சியில் மூளையின் சமநிலையையும் ஒருங்கிணைப்பையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு புதிய நுட்பம் இதில் அடங்கியிருக்கு. அதுக்கு தான் இன்ஃபினிட்டி வாக் என்று பெயர் வச்சுருக்காங்க. அதாவது எட்டு வடிவத்தில் நடப்பது தான் இந்த இன்ஃபினிட்டி வாக் என்பது. இந்த 8 வடிவ நடைபயிற்சி மூளையின் இடது வலது அரைக்கோளங்களையும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய தூண்டுது. இடது பக்கம் தர்க்க ரீதியான சிந்தனையையும் வலது பக்கம் சமநிலையையும் மற்றும் இடம் சார்ந்த விழிப்புணர்வையும் கையாளுது. 8 வடிவ பாதையில் நடக்கும் பொழுது தொடர்ந்து திசைகளை மாற்றும் பொழுது மூளையின் இரு பகுதியிலும் இணைந்து செயல்படுகின்றன. வெறும் 5 முதல் 10 நிமிடங்கள் இன்ஃபினிட்டி வாக் செய்வதன் மூலம் உங்களுடைய கவனம் கூர்மையாவதையும் மன அழுத்தம் குறைந்து நரம்பு மண்டலம் அமைதியாவதையும் உணர முடியும். இந்த மகிழ்ச்சிகரமான மனநிலை மூளையை புதிய தகவல்களை உள்வாங்கவும் கவனத்தை தெளிவுபடுத்தவும் தயார்படுத்துகிறது. அதனால தான் முக்கியமான வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாக்கிங் போனால் தெளிவான ஐடியா நமக்கு கிடைக்குது. வாரத்துக்கு 4 முதல் 5 மணி நேரம் ஏரோபிக் உடற்பயிற்சி செய்கிறது தான் மூளைக்கு ஐடியல் டைம்னு சொல்கிறாங்க. இது வெறும் ஓட்டமோ நடையோ இல்லாமல் டான்ஸ், சைக்கிளிங், யோகா கூட இருக்கலாம். அப்போது விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்களுடைய கால்கள் மெதுவானால் உங்களுடைய மூளையும் மெதுவாகும். உங்கள் கால்கள் வலிமை அடைந்தால் உங்கள் மூளையும் வலிமையடைந்து ஷார்ப்பாக இயங்கும். வலுவான தசைகளுக்கும் வலுவான மூளைக்கும் இடையே ஒரு ரகசிய சங்கிலி தொடர் இருக்குது. இந்த ஆய்வுகள் எல்லாம் சர்க்கரை நோய், இதய நோய் போலவே மறதி நோய்களையும் உடற்பயிற்சி மூலமாக நம்மால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. அதனால் இப்போவே ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஒரு நாளைக்கு 15 நிமிடமாவது நடக்க பழகுங்கள். இல்லாட்டினா படிக்கட்டில் ஏறி இறங்குங்க. இல்லாவிட்டால் உங்களுக்கு பிடித்த டான்ஸை ஆடி பழகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன அசைவும் கூட உங்கள் மூளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தாருடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்ஆர் வியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.